அன்று காலை வேளையில் சென்னை நகரின் பரபரப்பான அந்த பிரதான சாலையில் வாகனங்கள் அனைத்தும் சீறி பாய்ந்து கொண்டிருந்தன. சூரியனின் கதிர்கள் சுட்டெரிக்கத் தொடங்கியிருந்த அந்த நேரத்தில் சாலையின் ஓரத்தில் ஒரு முதியவர் தள்ளாடியபடி நடந்து வந்து கொண்டிருந்தார். அவரிடமிருந்த பழைய பையில் சில துணிகள் மட்டுமே இருந்தன. பசியினாலும் சோர்வினாலும் அவரது கண்கள் செருகின. திடீரென நிலை தடுமாறி அந்த பிளாட்பாரத்திலேயே சுருண்டு விழுந்தார். நூற்றுக்கணக்கான மனிதர்கள் அவரை கடந்து சென்றார்கள். சிலர் பார்த்தும் பார்க்காதது போல் நகர்ந்தார்கள். சிலர் ஏதோ பிச்சைக்காரர் என்று நினைத்து ஒதுங்கி போனார்கள். ஆனால் அந்த வழியே தனது பைக்கில் வந்து கொண்டிருந்த ஜீவா என்ற இளைஞன் மட்டும் வண்டியை நிறுத்தினான். பதற்றத்தோடு அந்த முதியவரிடம் ஓடினான். ஜீவா முதியவரின் முகத்தில் கொஞ்சம் தண்ணீரை தெளித்து அவரை மெதுவாக எழுப்பி உட்கார வைக்கிறான். ஐயா, கண்ணை திறந்து பாருங்க, என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு ஏதும் முடியலையா? மிகவும் பலவீனமான குரலில் கண்களை மெல்ல திறந்து, தம்பி, தண்ணி, கொஞ்சம் தண்ணி. இந்தாங்கசியா, மெதுவா குடிங்க, பதறாதீங்க. காலையில சாப்பிட்டீங்களா? ஏன் இப்படி ரோட்டோரமா விழுந்துட்டீங்க? இல்ல தம்பி, நேத்து ராத்திரிலேந்து சாப்பாடே இல்ல. என் பேர் மாணிக்கம், சொந்த ஊர் மதுரை. என் பையன் சென்னையில தான் ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறான்னு தேடி வந்தேன். ஆனா அவனோட அட்ரஸ் இருந்த சீட்டு எங்கேயோ தொலைஞ்சு போச்சு. ஃபோன் நம்பரும் இல்ல. 2 நாளா தேடி அலைஞ்சு காசும் தீர்ந்து போய் பசியில மயக்கமா வந்துருச்சு தம்பி. பெற்ற மகனை தேடி வந்து முகவரியை தொலைத்துவிட்டு பசியோடு நின்ற அந்த பெரியவரின் நிலை ஜீவாவின் இதயத்தை கணக்கச் செய்தது. இவரை இப்படியே விட்டுவிட்டு போனால் இவருடைய உயிர் ஆபத்தாகிவிடும் என்று நினைத்த ஜீவா உடனே அவரை அருகில் இருந்த ஒரு உணவகத்திற்கு அழைத்துச் சென்று அன்போடு உணவளித்தான். பின்னர் அவரை தன் வீட்டிற்கே அழைத்துச் செல்ல முடிவு செய்தான். ஜீவாவின் வீடு. ஜீவா முதியவரை தன் வீட்டிற்கு அழைத்து வருகிறான். அவனது அம்மா அலமேலு ஆச்சரியத்துடன் பார்க்கிறாள். டே ஜீவா, யார் இந்த பெரியவர்? ஏன் இவரை இப்படி கூட்டிட்டு வர்ற? என்னாச்சு? அம்மா, பதறாதீங்க. இவர் பேரு மாணிக்கம். மதுரையில இருந்து தன் மகனை தேடி வந்திருக்கிறாரு. வழியில மயங்கி விழுந்துட்டாரு. அட்ரஸ் தொலைஞ்சு போச்சான். இவரை எப்படிம்மா தனியா தவிக்க விடுறது? அதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? ஐயோ பாவம், உடம்ப பாருங்க எப்படி நடுங்குதுன்னு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார். என் பையன் உங்களை உங்க மகன்கிட்ட சேர்த்துடுவான். அது வரைக்கும் நீங்க இங்கேயே தங்குங்க. அம்மா, இந்த காலத்துல பெத்த மகனே கைவிடுற உலகத்துல எங்கேயோ போற என்ன உங்க வீட்டு பிள்ளை மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கானே உங்க மகன். நீங்க கொடுத்த இந்த ஆதரவுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனோ தெரியலமா. ஓ, ஜீவா சும்மா இருந்து விடவில்லை. பெரியவரின் மகனுடைய பெயர் முத்துராஜ் என்றும் அவன் துறைப்பாக்கத்தில் உள்ள ஒரு பிரபல ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறான் என்றும் பெரியவர் சொன்ன அரைகுறை தகவல்களை வைத்துக்கொண்டு தேடத் தொடங்கினான். சமூக வலைத்தளங்களிலும் தனக்கு தெரிந்த நண்பர்கள் வட்டாரத்திலும் முத்துராஜின் புகைப்படத்தையும் பெரியவர் பையில் வைத்திருந்த பழைய புகைப்படம் தகவலையும் பகிர்ந்து தேடினான். 3 நாட்களுக்குப் பிறகு ஒரு வழியாக முத்துராஜ் வேலை செய்யும் நிறுவனத்தை கண்டுபிடித்து அவனுக்கு தகவல் தெரிவித்தான் ஜீவா. முத்துராஜ் பதறியடித்துக் கொண்டு ஜீவாவின் வீட்டிற்கு ஓடி வந்தான். முத்துராஜ் வாசலில் நுழைகிறான். திண்ணையில் அமர்ந்திருக்கும் தன் தந்தையை பார்த்ததும் ஓடி வந்து அவர் காலில் விழுந்து அழுகிறான். அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்களை ஊர்ல இருந்து வரச் சொல்லிட்டு ஆபீஸ் வேலையா நான் பெங்களூர் போயிட்டேன். என் போன் தொலைஞ்சு போனதால உங்களை தொடர்பு கொள்ள முடியாம போச்சு. நீங்க சென்னைக்கு வந்து இப்படி தவிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைப்பா. பரவாயில்லடாப்பா, நீ நல்லா இருந்தா சரி. நான் அட்ரஸை தொலைச்சிட்டு தவிச்சப்போ இந்த தம்பி ஜீவா தான் எனக்கு கடவுள் மாதிரி வந்து உதவினான். இல்லனா உன் அப்பன் இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்டா. ஜீவா, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இந்த காலத்துல அடுத்தவங்க விஷயத்துல யாரும் தலையிடுறதே இல்லை. ஆனா நீங்க என் அப்பாவோட உயிரை காப்பாத்தி எங்களை ஒன்னு சேர்த்திருக்கீங்க. நீங்க மனுஷன் இல்லை, தெய்வம். அண்ணே, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. சாலையில ஒருத்தர் ஆபத்துல இருக்கும்போது அவருக்கு உதவுறது நம்ம கடமை. மனிதாபிமானம் இன்னும் உயிரோடு இருக்கின்றதை நாம தான் அடுத்த தலைமுறைக்கு காட்டணும். உங்க அப்பாவை இனிமே பத்திரமா பார்த்துக்கோங்க, அதுவே எனக்கு போதும். முத்துராஜும் அவனது தந்தையும் நன்றியோடு விடைபெற்றுச் சென்றனர். அவர்கள் முகத்தில் தெரிந்த அந்த மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஜீவாவின் மனதை நிறைத்தது. ஆம் நண்பர்களே, நாம் செய்யும் ஒரு சிறிய உதவி ஒருவருடைய வாழ்க்கையையே மாற்றியமைக்கக்கூடும். மனிதாபிமானம் உள்ள இதயங்களே இந்த உலகத்தை இன்னும் அழகாக வைத்திருக்கின்றன. கதையின் நீதி, நாம் செய்யும் சிறிய உதவியும் ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம்.
எனவே முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்து நல்ல மனதுடன் வாழ வேண்டும்.